அந்த ஒரு ஃபோட்டோ ராம்குமார் சாரோட இருக்கிற ஃபோட்டோ வந்து ரஜினி சார் பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ ஏகப்பட்ட டாக் போகணும் சார். ஸோ ஆக்சுவலாக இது என்ன தான் சார், எந்த படம் இது? சுந்தர்சியோட மிஸ் ஆன படமா இல்லை அடுத்த படமா? ஃபஸ்ட்டு அந்த கேள்விக்கு. சுந்தர்சியோட மிஸ் ஆன படம் தான். சுந்தர்சி இந்த படத்துலேருந்து விலகினது அது காரணம் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேடுதல் வேட்டை, இயக்குனர் தேடுதல் வேட்டையில் வந்து கமலஹாசன் ரஜினிகாந்த் 2 பேருமே ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து கேஎஸ் ரவிக்குமாரை கூப்பிடுவாரா, பி வாசை கூப்பிடுவாரா, சுரேஷ் கிருஷ்ணாவை கூப்பிடுவாரா அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்துச்சு. ஆனால் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கார். அது என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் ஒரு காலத்தில் பயணித்த பழைய இயக்குநர்களோட மறுபடியும் பயணிக்கிறது இல்லை, பயணிக்க மாட்டார். அது வந்து ஒரு கொள்கையாக வச்சுருக்கார். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து அப்டேட் பண்ணிப்பார். இளைஞர்களோட பயணிக்கிறது தான் அவர் விரும்புவார். ஒரு காலத்தில் எஸ்பி முத்துராமன், ராஜசேகர் அந்த மாதிரி இயக்குநர்கள் படத்தில் தொடர்ந்து நடித்தார். அதுக்கப்புறம் பி வாசு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேஎஸ் ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா அவங்க டைரக்ஷன் நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிறுத்தை சிவா, அப்புறம் வந்து முருகதாஸ், அன்னைக்கு இருந்த இயக்குநர்கள் அவங்களோட நடித்தார். ரஞ்சித்தோட நடித்தார். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் நடிக்கிற படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெண்டில் இருக்கிற இயக்குநர்களோடு தான் நடிக்கிறார்.